உழவர் தினம் கடந்த 2-3 வருஷமா நடத்த முடியல பல காரணங்களால. சரி, இந்த வருஷம் நடத்திடலாம்னு சொன்னாக்க கரெக்டாக புயல் மழை வந்துடுச்சு ஒரு டைமு. அடுத்து இன்னொரு டைம் நம்ம வச்சோம்னா விஜயகாந்த் சாருடைய இது வந்தது. அதனால இது சரி எப்படியாவது நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா யூனியனும் கேட்டுக்கொண்டதுக்குங்க இப்போ நடத்துகிறோம். இந்த கூட்டத்தை நமது சம்மேளன தலைவர் அவர்களை தலைமை உரையாற்றி தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். உண்மையாக சொல்ல போகிறோம்னா இந்த நிகழ்ச்சியை வெகு பிரம்மாண்டமாக பண்ணணும். நம்ம மே தின விழாவை பண்ண மாதிரி வெகு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஏன்னா வருடத்துக்கு 2 நாள் வருது. நம்ம எல்லாரும் ஒருத்தர் சந்திக்கிறது நம்ம நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற மொத்த உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை மே தினத்தையும் நம்ம தொழிலாளர் ஒற்றுமை தினத்தையும் கொண்டாடணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம். ஆனால் டிசம்பர், உங்களுக்கு தெரியும், டிசம்பர் 2ஆம் தேதி சென்னையில் மிகப்பெரிய மழை. அதனால் நம்ம சரி உள்ளரங்கத்திலேயே நடத்திடுவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த உள்ளரங்கத்திலையும் நடத்த முடியாத அளவுக்கு சென்னை முழுக்க வெள்ளமாக இருந்ததால் அதை போஸ்ட்போன் பண்ணோம். தள்ளி வச்சு மறுபடியும் 28ஆம் தேதி நம்ம கமலா திரையரங்கத்தில் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 1000-2000 உறுப்பினர்களும் நடத்தலான்னு முடிவெடுத்தோம். அன்னைக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் மரணம் முடிச்சிட்டாரு. அப்புறம் சரி சின்னதாக நம்ம அலுவலகத்திலேயே நடத்திடலாம், அது ஏதோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடத்தலான்னு முடிவெடுத்தா துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு இளையராஜா அவருடைய மகள் பவதாரணை மரணம் முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் அதை நிகழ்ச்சியை வைக்கலாமா வேணாமா தள்ளி வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் யோசித்தோம். ஏற்கனவே நம்ம 2 தடவை தள்ளி வச்சுட்டோம். இனிமேல் இந்த நிகழ்ச்சியை தள்ளி வைக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா சங்கங்கள் சில உறுப்பினர்கள் ரொம்ப அவங்கள கௌரவப்படுத்துறது ஒரு நமக்கு ஒன்றா அது சாதாரண நிகழ்ச்சியாக இருக்கலாம். பல சங்கங்களில் அந்த சங்கத்துக்காக உழைத்த உறுப்பினர்களை கௌரவப்படுத்துது என்பது ஒரு பெருமையான விஷயமா அவங்க கருதுகிறாங்க. அவங்க வாய்ப்பு இல்லாமல் போகும்போது மிகவும் கவலையோட அந்த சங்க நிர்வாகிகள் நம்ம கிட்ட முறையிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நடத்தலாம், மறுபடியும் நடத்தவே முடியாத போது எல்லா யூனியனுக்கு அனுப்பிச்சி விட்டுலாமா பார்த்தோம். பரவாயில்ல, நம்ம பவதாரணைக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்ச்சியை முடிச்சிருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு நடத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், திரைப்படத்துறையில் நம்ம இன்னைக்கு ஒரு வலிமையான அமைப்பாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நமது பெற்றோர்கள் மாதிரி தமிழ் திரைப்படத்துறைக்கு, இந்திய திரைப்படத்துறைக்குன்னு சொல்லலாம். எம்பி சீனிவாஸ் அவர்களும் நிமாய் கோஷ் அவர்களும் இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்துறைக்கான ஒரு அமைப்பை விதை போட்டு உருவாக்கி அந்த விதை தான் இன்னைக்கு ஒரு ஆலமரமாக இந்திய முழுக்க ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக வளர்ந்து நிற்குது. அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் வாரிசு கூட இன்னைக்கு அவங்களை மறந்துருப்பாங்க. எம்பி சீனிவாஸ் நினைவு வச்சிருக்கலாம்னு தெரியாது. அதுபோல் நிமாய் கோஷோட வாரிசுகள் நினைவு வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரோட இதயங்களையும் நிமாய் கோஷ், எம்பி சீனிவாஸ்ங்கிற ஒரு பெயர் இதயத்தில் முத்திரை குத்துற மாதிரி. நம்ம மட்டும் இல்லை, நம்ம தொழிலாளர்கள் எல்லாரும். அப்போது நம்ம இங்கே வந்திருக்கணும், பெரும்பாலும் நிர்வாகிகளாக இருப்பாங்க. சில நேரங்களில் நமக்கு ஒரு சலிப்பு வரும். இல்லடா ஒன்றும் இல்லாத ஒரு இதுக்கு எப்போ பாருங்க வேலை செஞ்சுட்டே இருக்கும். வேலை செஞ்சும் நமக்கு கெட்ட பேர் தான். நம்ம மெம்பர்ஸ் திட்டிகிட்டு தான் இருக்காங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல, எதுக்கு இந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் தோணும். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 50 வருஷம் ஆனால் கூட இன்னைக்கு நம்ம அவங்க மறக்காமல் இன்னைக்கு நம்ம அவங்க பேரால் விருது கொடுக்குறோம், இல்லை அவங்க புகழை நம்ம இன்னைக்கு பரப்பிக்கிட்டு இருக்கோம், இல்லை அவங்க நமக்கு செலுத்தின நல்ல விஷயத்துக்கு நம்ம நன்றி கடன் பாராட்டணும். அப்போது இன்னும் பல வருஷம் கழிச்சு நம்மளுடைய வாரிசுகள் நம்மளை மறந்துருக்கலாம், நம்மளோட உறவினர்கள் நம்மளை மறந்துருக்கலாம். ஆனால் உங்கள் சங்கத்தில் இருக்க ஒருத்தர் சொல்லுவார், இந்த சங்கத்தில் இவர் இருந்தார், இவர் இந்த வேலையெல்லாம் பண்ணார், இவர் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணார் அப்படின்னு நிச்சயமாக
1000 பேர் சொல்லலாம் கூட யாரோ 100 பேர் சொல்லதான் செய்வோம். அப்போ அது வந்து ஒரு நமக்கு ஆத்ம திருப்தி கொடுக்குற ஒரு விஷயமா எனக்கு கூட அது வந்து ஒரு வகையில் வந்து இப்போ அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தான். தொடர்ந்து நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் ஏறக்குறைய ஒரு 25 வருடமாக பல்வேறு அமைப்புகளில் நான் வந்து இருந்தேன். முக்கியமாக இயக்குனர் சங்கத்தில் கடந்த 7-8 வருஷமாக வந்து நம்ம சம்மேளனத்தில் என்னுடைய சேவையோ இல்லை கலை வேலையோ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நினைவுகள்லாம் வந்து எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். நம்ம உறுப்பினர்களை பாராட்டும், நம்ம உறுப்பினர்கள் நன்றியும் இல்லை அவங்களுக்கு நம்ம செய்கிற சில விஷயங்கள் அவங்க வாரிசுகளுக்கு வந்து அந்த வாரிசுகள் வந்து நம்மளை வந்து நன்றி செலுத்தும் போதும் அது வந்து ஒரு மன நிறைவேற்றும். அது போலத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அந்தந்த சங்கங்களில் ஏறக்குறைய சங்க வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்க. அவங்க பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், கிரியேட்டிவ் டைரக்டர்ஸில் பெரிய டைரக்டராக இருக்கலாம், சின்ன டைரக்டராக இருக்கலாம், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கலாம். ஆனால் இந்த பாராட்டு என்பது அவங்களுடைய செலிபிரிட்டிக்காக கிடையாது, அவங்களுடைய பிரபல்யத்துக்காக வழங்கப்படுகின்ற விருது கிடையாது. அவங்களுடைய தன்னலமற்ற சேவையை பாராட்டி இந்த விருது வழங்கப்படுகிறது. அப்போ அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த விஷயத்துக்காக தான் எல்லா உறுப்பினருக்கு முன்னாடி அந்த மரியாதை செலுத்தினா நல்லா சிறப்பாக இருக்குமேங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்கள் 2-3 தடவை முயற்சி பண்ணோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அது வந்து நடக்காமல் போயிட்டுது. அதனால் குறைஞ்சபட்சம் நம்ம உறுப்பினர்கள் முன்னாடி அந்த சேவையை செய்தவர்களை பாராட்டி அந்த பரிசு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரே ஆவலோடு ஒரே எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு நடத்துகிறோம். இன்னைக்கு சாலிடாரிட்டி டே வந்து டிசம்பரில் வந்தது நமக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கு நினைக்கிறேன். நீங்க அந்த பெரிய ஹாலில் வச்சிருக்கீங்க சாலிடாரிட்டி டே என்னக்கா அந்த பிசி தொழிலாளர் அமைப்பை திரைப்பட தொழிலாளர் அமைப்பை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய பெப்சி தலைவர் செல்லுபடி மற்றும் அனைத்து பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து யூனிட் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு எம்எல்ஏவா இருந்தா ஒரு சீக்கிரத்தில் 100 கோடி சம்பாதிச்சு, ஒரு மினிஸ்டர் இருந்தா 1000 கோடி கூட சம்பாதிக்கலாம். இப்பெல்லாம் லட்சம் கோடி தான் பென்ஷன்களே வருது. ஆனால் ஒரு யூனியன் தலைவராக இருந்தா யூனியனுக்கு வாங்கன்றது ஒருத்தரை கொண்டு போய் காய அடிக்கிற மாதிரி. வரும்போது முதல்ல ஒண்ணு இல்ல, சின்ன விஷயம் தான் வாங்கிட்டு போவாங்க. அப்படி வந்துட்டு போவாங்க சார். அதுக்கப்புறம் 2 மணி ஆகும், 4 மணி ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப வரைக்கும் இதை நான் நிறைய பார்த்திருக்கேன். இது நன்றி உள்ளதா நன்றி இல்லாதான் பாத்தீங்கன்னா வெளியில போனவங்கள கேட்டீங்கன்னா ஏன் சார் அவமானப்பட்டிருக்கலாம். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவோம்னா மன திருப்திக்காக இதுக்காக பாடுபட்டேன், இது இருந்ததுனால தான் நான் நல்லா வந்தேன்னு சொல்லுவாங்க. இது நிறைய குறைன்றது வாழ்க்கையில் இருக்கும், யூனியன்ல இருக்கும், எல்லாத்துலயும் நிறைய குறை இருந்தாதான் யூனியன். நான் இந்த யூனியன்ல இமாய் கோஸ் அவார்டுன்னு சொன்னீங்கல்ல, அதனால அந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன். இந்த யூனியன் வந்துட்டாலே உழைப்பு, உழைப்பவனுடைய வேர்வை, இதை பத்தி தெரிஞ்சவன் தான் அந்த யூனியனை ஆரம்பிக்கணும். இந்த யூனியன் இங்க ஆரம்பிக்கல. பெங்கால்ல இருக்கக்கூடிய இமாய் கோஸ், கேரளாவை சேர்ந்த சீனிவாசன், ஏன்னா அந்த 2 ஊர்லயும் கம்யூனிசம் பத்தி தெரியுது. அந்த ஊர்ல அவங்க 2 பேரும் வந்து அவங்க ஊருக்கு நன்மை செய்யணும். நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவங்க ஊர்ல திருவிழா எல்லாத்தையும் வேலை செய்யும். அடுத்த ஊருக்கு கூட்டா எதுக்கு அப்படின்னா அவன் வீட்டுக்கு எல்லாம் பண்ணுவோம், அடுத்த வீட்டுக்கு கூட்டா யார் கோப்பாங்க. ஆனா பெங்கால்ல இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் டைரக்டர், கேமரா மியூசிக் டைரக்டர் கேரளா சீனிவாசன், 2 பேரும் அவங்க ஊரை கூட்டு வந்து சென்னையில இருக்கிற சினிமா தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ன்றதுக்காக இங்க தங்கி இங்க தொழில் பண்ணி சங்கத்தை உருவாக்கி அது இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்குன்னா அந்த சீனிவாசன் அவருடைய இமாய் கோஷையும் நம்ம மறக்கவே அவங்க 2 பேரும் சிந்தனை
சொந்தக்காரன். சிவப்பையும் மறக்கக்கூடாது, சிவப்பு சிந்தனையில உருவான இந்த 2 பேரையும் நம்ம மறக்கக்கூடாது. அதே போல இந்த பெப்சியை இவ்வளவு பேர் வளர்த்திருக்காங்க. இந்த நேரத்தில் இவ்வளவு பேர் வளர்த்திருக்காங்க. நான் எல்லாரும் பேரையும் நான் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனாலும் வந்து இதுல முக்கியமான ஒரு ஆள் வந்து தாசரி நாராயணா. அவர் ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் குறிப்பிட்ட விமர்சனங்களை கொண்டு போய் பனங்கல் பார்க்கல வச்சு கூட்டம் போட்டு அப்படிலாம் இதை கொஞ்சம் வளர்த்து கொண்டு வர டைரக்டர் டைரக்டர். அதே மாதிரி நான் பெப்சில தலைவராக இருந்தாரு. ஏன்னா அவர் வந்த பிறகுதான் இந்த யூனியனுக்கு ஒரு சில விஷயம் இருக்கு. சில கல்யாணத்துக்கு எல்லாரும் போகும், ஆனா ஒரு சிலர் வந்தா மட்டும்தான் அது கல்யாணம் நிறைவு பண்ணும். ஒரு விஐபி வந்தாதான் அந்த மாதிரி பெப்சியில வந்து இத்தனை தலைவர் இருந்தாலும் உழைச்சிருப்பாங்க. ஆனா மிக பிரபலமான தாசரி போன்றவர்கள் இந்த யூனியனுக்கு வந்த பிறகுதான் தென்னிந்தியாவே தெரியும் பாசியா எனக்கு பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அவர் யூனியனுக்கு வரதான் அதிசயம். அவங்கள வரமாட்டாங்க. யூனியனுக்கு வந்தா தத்திர ஒட்டிக்கு பாட்டுவாங்க. புது சம்பாதிக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் காசாக்குற உலகத்துல நேரத்தை எழுதிக்க வரவே மாட்டாங்க. தாசரியை நன்றி மறக்கவே கூடாது. அவர் குடும்பத்தையே மறக்க மாட்டாங்க. அவர் என் நண்பர், அது வேற. ஆனா அவர் ரேஞ்ச் இல்லை. எத்தனை 200 படங்களுக்கு வேற. கர்நாடக ஆந்திராவில் அவர் வராருன்னா சிஎம் வர மாதிரி வராது. அவர் நம்ம சங்கத்துக்கு பொறுப்பில் இருந்தாரு. பெரிய பேர். அப்படிப்பட்டவரை மறக்கிறார். அப்புறம் நான் இங்க மறக்கக்கூடாதுன்னு சொல்ற ஆளுங்கள்ல நான் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியில 15 வருஷம் இருந்துட்டு வந்தேன். நல்ல கண்ணு சங்கரையா போட்டேன். 15-20 ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்த அந்த பெரிய தலைவர்களோட பயிற்சி பெற்று மேல வந்தவன் சங்கரையா நல்லகன். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து வந்ததுனால நான் யூனியனுக்குள்ள உடனே வந்துட்டேன். ஆனாலும் கூட இங்க வந்தது அங்கதான் நான் யூனியனுக்குள்ள இருந்தேன். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருக்கிறேன். நீங்க வந்து ஜிந்தாபாத் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகிறது, படம் பண்ணி ஏதாவது பேர் வாங்கலான்ட்டு நான் ஷூட்டிங் மீட்டிங்லாம் போய் படங்களை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து இவரு நம்ம சனூப் சார் அவர் வந்து என்ன முதல்ல பார்த்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு என்ன பார்த்து, சார் நீங்க நல்ல படம்லாம் பண்றீங்க, நீங்க வாங்கன்னு என்ன கூட்டு போய் எழுத்தாளர் சங்கத்துல உட்கார வச்சு எப்படி சுந்தர் அவர் ஒரு யூனிவர்சிட்டி, அவர் எழுத்தாளர் சங்கத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. அப்ப கூப்பிட்டு சங்கத்துக்கு இடமே இல்லை, சங்கத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஏற்கனவே கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு பிளாட் ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணல, முக்கால்வாசி பணம் இருக்குது, ஆனா முழுசா அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, அப்படியே கிடக்குது. இவர் கூட்டு போய் நீங்க இது ரிஜிஸ்டர் பண்ணுங்க, நம்ம ஆசை கொடுத்துறேன் நீங்க பண்ணுங்க அப்படின்னா, இல்ல நீ வாங்க நாங்க உட்கார வச்சு எங்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கி அந்த பில்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ண. அது அப்பா இன்னைக்கு வந்து 50,000 சாதாரண. அப்புறம் ஆனா இவர் வந்து வற்புறுத்தி விளக்கெல்லாம் சொல்லணும்ல, புரிய வச்சு கூட்டு போய் அந்த நேரத்துல உட்கார வச்சு எழுத்தாளர் சங்கத்துல அவருடைய பங்கு அதிகம். அது எப்படி சுந்தருடைய பங்கு, உண்மையிலேயே நல்ல எழுத்தாளர். அதுக்கப்புறம் நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குன்னாக்கா, நன்றி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அப்ப வந்து எம்ஜிஆர் யூனியன்ல இருந்தாரு, சிவாஜி கணேசன் இருந்தாரு, சுந்தராயன் வேதிய சுந்தராயன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் வேற, அவங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்தாங்க. சமீபத்துல யூனியனுக்காக பாடுபட்டவங்கள நான் நன்றி சொல்லணும்னா விஜயகாந்த் நடிகர், அவரை வந்து சொல்லணும். நடிகர் சங்கத்தில் அவர் உட்கார்ந்து தான் சாதாரண ஆளுங்க உட்கார்ந்து பேசக்கூடிய தன்மை உள்ள வேட்டி கட்டுவார். என்ன பார்த்தாருன்னா என்ன பண்ணாரு, என்னை எப்பயுமே வந்து தாமரை இல்லைன்னா தோடெல்லாம் கூப்பிடுறேன். நான் கம்யூனிஸ்ட் தெரியும், 2 பேர் தான் வேட்டி கட்டும். ஆனா தொழிற்சங்கத்தை எதிர்ப்பார். ஏன் தொகுதி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறவரு தொழிற்சங்கத்துக்கு வந்த பிறகுதான் நடிகர் சங்கத்துக்கு ஒரு பில்டிங். அதே மாதிரி டைரக்டர் யூனியன்ல ஆர்சி சக்தி வந்த பிறகுதான் அந்த சங்கத்துக்கே ஒரு வேலை. அதுக்கு முன்ன வேலை கேட்ட கூட காசு கிடையாது. ஆர்சி சக்தி வந்து ஒவ்வொரு டைரக்டரா போய் பார்த்து அப்படி போடும்போது அவர் என்ன கூப்பிடுறாரு, நான் போறேன்
நான் வந்த உடனே ரவிக்குமார் அவங்க இவங்க விக்ரமன் செல்லுமணி அது எல்லா நம்பர் 1 டைரக்டர் அத்தனை பேர் உள்ள கொண்டு வந்தேன். அப்படி வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அங்க ஒரு பில்டிங் முதல்ல ஒரு பில்டிங் ஏற்கனவே இருந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து டைரக்டர் ஒரு பில்டிங் இருக்குன்னா அதுக்கு முதல் நன்றி சொல்ல வேண்டியது வந்து ஆட்சி சக்தியினுடைய முயற்சி. அதுக்கப்புறம் அதிகப்படியா நன்றி சொல்ல வேண்டியது பாரதிராஜா. பாரதிராஜா வந்த பிறகுதான் டைரக்டர் யூனியன் டைரக்டர்னா பாரதிராஜா தான் நினைச்சிருக்கிறான் தமிழ்நாடு பூரா. மற்றவங்களும் அவர்கிட்ட வேலை செய்யறதான் நினைக்கிறேன். பாரதிராஜா டைரக்டர், அவர்தான் டைரக்டர் நினைக்கிற அளவுக்கு பேர். அவர் வந்த பிறகுதான் டைரக்டர் யூனியனுக்கே ஒரு புலி. பாலச்சந்திர சார் வந்த பிறகுதான் இன்னைக்கு நாம நின்றுட்டு இருக்கிற இந்த பில்டிங்கே இன்னைக்கு பாலச்சந்திர சார் மறக்கவே கூடாது. அவர் மாதிரி ஒரு ஆள் வரலன்னா இந்த இடத்துல ஒரு பில்டிங் எழுந்திருக்க முடியும். இன்னைக்கு எங்களுக்குள்ள 1008 கருத்து மாறுபாடு. காலையில சண்டை போட்டு சாயனம் ஒண்ணா சேரும். பாலச்சந்திர நாங்க அடிக்கடி காலையில சாயனம் இருக்கோம். ஆனாலும் கூட உழைப்பால் இந்த உணர்வு வந்து பாலச்சந்திரனுக்கு அதிகம். சிவப்பு கலரை வந்து படத்துல முதல் காமிச்சவர் தான் யாரு பாலச்சந்திரன் தான். அவருக்கு இந்த பில்டிங் உருவானது அவருடைய பங்களிப்பு. பாருங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்த பிறகுதான் நடிகர் சங்கம் உருவாது. பாலச்சந்திரன் வந்தவங்கலாம் எங்க சங்கம் உருவாது. மற்றெல்லாம் என்னன்னா சங்கம் போயிட்டு இருக்கோம். செலவு வர போவோம் சரியா இருக்கும். அது பெரிய லெவலுக்கு வரும்போது சில பெரிய ஆளுங்க உள்ள வந்தாங்கன்னா அது நினைச்சு அப்ப எங்களை எல்லாரையும் நாங்க நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நாம் இருக்கிறோம். அவர்கள்லாம் பார்த்துட்டு அது அவங்களதான் இன்னைக்கு நம்ம நினைவு கூறணும். முடிஞ்ச வரைக்கும் பாலச்சந்திரன் சாரா யார் யாரெல்லாம் இந்த யூனியன் பாடுவிட்டோ அவங்களுடைய படத்தெல்லாம் நீங்க பயன்படுத்தணும். நம்ம யூனியனை வச்சுக்கணும். அதான் நன்றி. இன்னும் பெரிய ஆள்லாம் வருவாங்க. பெரிய பெரிய ஆள்லாம் சங்கத்துக்கு வரக்கூடிய காலம் வரும். ஆனாலும் ஒன்னே ஒன்று கேட்கிறேன் நானே, நம்ம சங்கம் உரிமையை பாதுகாக்க வேண்டும். உரிமையை பாதுகாக்கலைன்னா நீங்க காலத்துக்கு ஒரு ஆள் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் இருக்கா அவங்க எல்லாம் சந்தோஷம் நீங்க அந்த உரிமை கிடைச்சிருக்கு. உரிமையை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் தொழிலையை பாதுகாக்கணும். தொழிலும் ஒண்ணு நிறைய படங்கள் எடுத்தாதான் நமக்கு தொழில் கிடைக்கும். தொழிலாளி இருந்தாலும் தொழில் இருக்கும். தொழில் நல்லா வளர்ந்தாலும் தொழிலாளி நல்லா வளரணும். அவர் தொழிலும் வளர வேண்டும், தொழிலாளியே வளர வேண்டும். ஆக இது ரெட்டப்பாட்டு வண்டி மாதிரி போகணும். வேலை இல்லாத இடத்துல யூனியனுக்கு என்ன வேலை? வேலை இருக்கிற இடத்துல தான் யூனியனுக்கு வேலை. சினிமா இல்லாத இடத்துல யூனியன் ஆகிட்டுமா? சினிமா இல்லாத மாநிலத்துல யூனியன் இருக்கா? இல்ல. அங்கேயே சினிமா இல்ல அப்படின்னு யூனியன். சினிமா இருக்கிற இடத்துல முடி இருக்கிற இடத்துல தான் முடி வெட்டப்படுறோம். அந்த மாதிரி சினிமா இருக்கிற இடத்துல இந்த யூனியன் இருந்து இதை பாதுகாக்கணும். அந்த பாதுகாப்புக்காக சமீபத்தில் செல்லுமணி நான் பாராட்டி ஆகணும். செல்லுமணி ஒரு காலத்துல படம் எடுத்து டைரக்டர் ஆகி வந்தாருன்னா பின்னாடி 10 கார் வரும். செல்லுமணி மந்திரி மாதிரி தான் சுத்திட்டு இருந்தாரு. அப்படி இருந்து ஒரு ஆள் யூனியன் எல்லாம் உட்கார்ந்து பொறுமையா பேசுவார் நான் நினைக்கிறேன். அவர் ரொம்ப லேட்டா வந்துடுறேன். இது முதல்ல நான் போட்டு செல்லுபடி பாரதிராஜா பாலச்சந்தர் எல்லாரையும் நான் தான் உள்ள போட்டு வந்தேன். ஆனாலும் லேட்டா வந்தாலும் காரியத்துல புத்தி நின்று செய்யறாங்க. லேட்டா வந்து பாலச்சந்தர் ஒரு பில்டிங் கட்டார்ல, லேட்டா தான் வந்தார். பாரதிராஜா ஒரு பில்டிங் கட்டார். அதான் நான் எல்லாரும் இதுதான் கட்டணும். அவங்கள வச்சு கொஞ்சம் காரியத்தை சாதிச்சோம். இதேமணி செல்லுமணி இது எல்லாத்தையும் இருக்காங்க. தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து பண்ணி செல்லுமணி இருப்பதனால் செல்லுமணி வந்து சுருக்கமா சொன்னா அவரு பெரிய இயக்குனராகி இன்னும் நிறைய படம் பண்ணி தயாரிப்பாளர் ஆக வேண்டியது கெடுத்தது நானா கூட இருக்கலாம். இன்னைக்கு ஒரு எழுத்து உள்ள விட்டதுனால என்ன ஆகி போச்சுன்னா அடிக்கடி பல பேர் போன் வரும். எடுத்து செல்லுமணியை கெடுத்து யூனியன்ல கொண்டு விட்டியா போச்சியா அவர் என்னென்னலாம் பண்ண வேண்டியது அப்படின்னு. அதெல்லாம் இல்ல. எப்பயுமே வந்து சில விஷயம் இந்த அனுபவம் நாளைக்கு இன்னும் பின்னாடி படம் பண்ணும்போது பயன்படும். நான் கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்தேன் 5 வருஷம். அதுதான் இன்னைக்கு நான் வந்து மக்களை கூட பாராட்டினாங்களே. 2 கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு கொடுத்த பட்டம் வந்து மக்களை கூட எங்க மதுரையில வச்சு வெள்ளக்கண்ணையா சக்கரையா கொடுத்தாங்க. எனக்கு ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? 15 வருஷம் நான் பொது உரிமை இயக்கத்தில் இருந்ததுனால சாதாரண மக்களை பார்த்ததுனால தான் படம் வந்து எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி எடுக்க முடியும். செல்லுமணி போய் இப்ப படம் எடுத்தாருன்னா தொழிலாளி வர்க்கத்தை பற்றி பிரமாதமா எடுப்பாரு. ஏன்னா அந்த அனுபவம் வந்து இது ஒரு பயிற்சி பட்டறை அப்படின்னு நினைச்சுங்க. அதனால தொழிலாளர் சங்கத்தை இருப்பது ஒரு பெரிய
வந்து ஏதோ கோயிலுக்கு சேர செஞ்ச மாதிரி திரும்ப இங்க வேண்டிக்கிட்டு காசு போடுற மாதிரி நீ புண்ணியம் செஞ்ச மாதிரி புண்ணிய கணக்குல நீ இவ்வளவு நாள் முதல்ல வந்து சொர்க்கன்னு ஒண்ணு இருந்தா புண்ணிய கணக்கு எத்தனை வரும் துச்சகத்தாயிரா இருந்தியா ஏன் அவனுக்கு புண்ணியம் நீ முதலாளியா இருந்தா எப்படி ஏமாற்றி சம்பாதிச்சிருக்க போடான்னு வச்சுக்கோ அந்த புண்ணியம் உனக்கும் உன்னை சார்ந்த துச்சகத்தாயிற்கும் உண்டு. இந்த சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும். அனைத்து பேருக்கு ஒருத்தர் விட்டு போயிருப்பேன். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமா இயக்குனர் சங்கம் பாராட்டிதான் ஆகணும். என்ன காரணம்னா எப்பயுமே வந்து ஒரு கொடுத்த அண்ணன் தம்பி கடைசி தம்பின்னு ஒரு முறை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு குடும்பத்துடைய மூத்த அண்ணன் தான் இயக்குனர் சங்கம். அந்த இயக்குனர் சங்கத்துக்கு அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே போல அண்ணன் தம்பிக்காக பாடுபடணும். இங்க வெற்றி பத்து வைக்கணும். ஓட்டுநரும் ஒண்ணுதான், இயக்குனரும் ஒண்ணுதான். நீங்க என்னென்ன சொல்ல பாருங்க. குடும்பத்துக்கு வெளியில அப்பா சிஎம் இருப்பாரு. அப்பா சிஎம் வந்தாலும் வீட்டுக்கு வந்தா பையன் என்ன கூடுவான், சிஎம் ஆனே வாங்கின கூடுவான். உட்காருப்பா, ஏன்பா ஏன்டா வந்த, அம்மா கத்த போடுறது வேணுமா, வேணும் சிஎம் தான் வெளியில வச்சுக்கோ அப்படின்னு. அப்ப வீட்டுக்கு வந்தா சிஎம் ஒண்ணுதான், பையனை ஒண்ணுதான், கொண்டாட்டி ஒண்ணுதான். ஆனா வெளியில தான் சிஎம் வந்த வரலாம். அதே மாதிரி இந்த சங்கத்துக்கு வெளியில தான் பாரதியா எல்லாம். இங்க வந்துட்டா பாரதியா கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க முடியாது, பாலச்சந்திரன் ஆட்டோ பார்க்க முடியாதுன்னா யூனியனுக்கு வந்தா எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே ஓட்டுதான், எல்லாரும் ஒரே கையெழுத்துதான். அந்த சமத்துவத்தை உருவாக்குற இடம் இந்த சங்கம். அதனால சங்கத்தை பணியாற்றுவதை நீ சொந்தத்தை சேர்த்து வைக்க சேமிப்பாக நினையுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.